அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட ஆமென், அல்லேலூயா, தம்பி மிக சிறந்த ஒரு ஆராதனை வீரர். அல்லேலூயா, ஆமென். அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. அப்பா ஆமென் நம்ம பிஷப் தயானந்த ஐயாவோடு கூட இருந்து இவர் இருக்கார் இல்லையா, ஜோனத்தன் அப்பா வந்து துணைத் தலைவராக இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆசியா சர்வதேச ஊழியர் இயக்கத்தில் அவர் தலைவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் நிறைய காரியங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்பியை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் அநேக இடங்களிலே. அல்லேலூயா. இந்த நாட்டுமாய் கூட அவர் நம்ம மத்தியிலே ஆமென் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார். உள்ள கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா, அவர் வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ரொம்ப சவுண்டு வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நம்ம தெளிவாக நமக்கு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ வந்தேன், நான் பாடின ஒரு 4 பாட்டை பாடினேன் போனேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று இங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பெரிய வர்ஷிப் லீடர் ஒன்றும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அவங்க சைடில் இல்லை, என்னை வந்து இருக்கிறத உண்மையாக சொல்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எல்லா இடத்துலையும் தைரியமாக வாழ்க்கையை வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் தேவனை துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஏசப்பாவை துதிக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் நம்ம படைச்சார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தான் நம்மை உண்டாக்கினன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் தான் வாழ்கிறேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் மாறினது நம்முடைய பலத்தில் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரோட சுத்த கிருபை, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கொஞ்ச நேரம், ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசுவோம். பாருங்கள், ஒரு உறவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஒருவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், மனசு விட்டு பேசுகிற ஒரு அனுபவம். கொஞ்ச நேரம் அவரோடு கூட நீங்கள் பேசுங்க. ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை இந்த பூமியில் நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக நன்றிப்பான்னு சொல்லுவோம். இந்த பூமியில் என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்களே அதுக்காக நன்றிப்பா. கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாய் திறந்து, மனதை திறந்து, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பல குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு மத்தியில் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பூமியில் என்னை வச்சிருக்கிறீங்க நன்றிப்பான்னு சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தேவையோடு நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ குழப்பத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பூமியில் என்னை வச்சிருக்கிறதுக்காக நன்றிப்பா, இந்த தந்தை இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றிப்பா. மனதார நன்றி சொல்லுங்களேன், மனதார நன்றி சொல்லுங்களேன். என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம், பல கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியில் ஆண்டவரை துதிங்களேன். சத்ரு வெட்கப்பட்டு போனோம், சத்ரு வெட்கப்பட்டு போனோம், சத்ரு வெட்கப்பட்டு போனோம். தேவனை துதிக்கும் போது, தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம போகும்போது பிசாசானவன் தோற்று போகிறான், பிசாசானவன் தோற்று போகிறான். இன்னும் என் வாழ்க்கை நடக்கிறது இல்லை ஆண்டவரே, அப்பா நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, இன்றைக்கே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றிப்பா, 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 நன்றிப்பா. வாசிக்கிறீங்களா? நன்றிப்பா, நன்றிப்பா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. சொல்லுவோமா? நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சொல்லுங்க, நடப்பதெல்லாம் சத்தமா
நன்மைக்கே நன்றி சொல்லி, கீபோர்டு வால்யூம் மட்டும், இன்றைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி, நல்லா சந்தோஷத்தோடு நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஒரு முறை கூட நடப்பதெல்லாம் 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 நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றை. நன்றி சொல்லுவோம், நன்றி நன்றி சொல்லுங்க, நன்றி. நன்மைக்கே நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமா. சொல்லுங்க, தீமைகளை நன்மையா மாற்றுவார். துன்பங்களை இன்பமாக மாற்றினீரோ, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்க கூடாது. ஆமென். சில ரகசியங்களை, தேவனுடைய வார்த்தையை, தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை வாசிக்கும் போது கேள்வி கேட்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தீமையான காரியங்களை குறித்து ஒரு நாளும் கேள்வி கேட்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்ன கெட்ட விஷயம் நடந்தாலும் தேவன்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கெட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதமா இருக்கலாம். கேள்விய கேட்க கூடாது. மாறாக என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, அவரை புரிந்து கொள்ற ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க, நான் பாட்டு பாடினதான் இன்னைக்கு சில காரியங்களை பேசலான்னு இருக்கிறேன். ஆமென். ஏன்னா நான் ரெடி பண்ணிட்டு வந்த மெசேஜ் வேற. இங்க உட்காந்துருக்கிற உங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய மூஞ்சனா அப்படி சொல்ல வரல, உங்களுடைய அந்த தோற்றம் சொல்றதை காட்டிலும் உங்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சில காரியங்களை நான் யோசிக்கிறேன். ஆமென். சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, இப்போதான் ரட்சிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சில பேர் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம். இப்போ ஒரு விதமான ஒரு 3 விதம் 4 விதமான கூட்டமாக உட்காந்துருக்கிறீங்க. ஆமென். இப்போ நான் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒன்று மெசேஜை கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடணும்னு போயிட்டேன்னா வேஸ்ட்டு. ஆனால் எல்லாருக்கும் பயன்படணுன்றது என் மனசில் ஓடிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த நேரத்தை ஆண்டவர் என் மூலமா, என்னுடைய வாய் மூலமா உங்ககிட்ட அந்த சத்தம் வருது பாருங்க, வார்த்தை கேட்டு ஏதோ ஒன்று பயனடைஞ்சிட்டு போனோம். அது இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆமென். ஏன்னா நீங்க அடுத்த வாரமும் பாட்டை பாட போறீங்க, அடுத்த வாரமும் கையை தட்ட போறீங்க, அடுத்த வாரமும் இதே டைம் வர போறீங்க. அப்படியே போயிடாதபடி ஏதோ ஒன்று பிரயோஜனமா இந்த இடத்துல நான் செஞ்சுட்டு போன விரும்புறேன். சரி கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனசை அவங்க புரிஞ்சிக்கல.
ஆமென். தேவன், அதாவது தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சிக்காம அவர் கொடுக்கறத மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவரை பார்த்து எப்பவுமே அவரை பார்த்து திட்டுறவங்களா, எப்போ பார்த்தாலும் அவரை கேள்வி கேட்குறவங்களா, எப்பவுமே முறுமுறுக்கிறவங்களா இருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, குடும்பத்தில் சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒருத்தர் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உறவை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க கொடுக்கறத வாங்கிட்டு சாப்பாடு போட்டாங்களாம்மா, சாப்பிட்டோம்பா. அப்பா காசு கொடுத்தாரா, ஃபீஸை கட்டணும்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு என்ன கூட்டு போக சொன்னாரா, நான் கூட்டு போக சொன்னா அந்த இடத்துல என்ன கூட்டு போயிட்டாருப்பா. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விட்டாருப்பா, காலேஜுக்கு எடுத்துட்டு போய் விட்டாருப்பா, கல்யாணம் பண்ணி வச்சாருப்பா. அதோடு முடிஞ்சிச்சா கேட்டா கிடையாது. அப்பாவோட மனசுல இருக்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஒரு உறவினுடைய மேன்மை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இது உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும்தான் அவங்க விரும்பினாங்க, தவிர தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சரி, சின்ன சின்ன காரியங்கள் குறைவு, சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நிறைய நேரத்தில் கேள்விகளை கேட்கிறோம். ஆனா அவைகள் மத்தியில நீங்களும் நானும் ஒன்று அறிஞ்சிருக்கிறது, அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர் என்பதை, நம்மளை படைச்ச ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குறைவுகள் மத்தியில நம்ம சோர்ந்து போகாம ஒரு அற்புதத்தின் நாட்களுக்கு நேராய் நாம் பயணிக்க முடியும். ஆமென். கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ரட்சிக்கப்படாதன்னு சில பேர் இப்போதான் ஆரம்பத்தில் வந்திருக்கிறீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, கிறிஸ்துவ விசுவாசத்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களா நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையின் பயணங்களை பாருங்க. வந்த எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் தேவன் நிரூபித்து காண்பிச்சிருக்கிறாரு. அந்த கஷ்டங்கள் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளலை, அவைகள் மத்தியில் அற்புதம் தான் செஞ்சாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் என்னவோ நம்முடைய இருதயமானது பழகிவிட்டது எப்போதும் புலம்பக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏதோ ஒன்று நம்ம இருதயம் பழகி கொண்டே இருக்குது. ஆனா அந்த பழக்கத்திலிருந்து தேவனுடைய நிறைவான பழக்கத்திற்கு நேராக ஆண்டவர் கொண்டு வரணும்னு விரும்புறாரு. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் போதனை, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எதுக்காகனா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேவனை புரிஞ்சு கொள்ற விஷயத்தை நாம இழந்திருக்கிறதுனால ஒரு நல்ல உறவுக்குள்ள ஆண்டவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்குள்ள புரிந்து கொள்ற ஒரு உறவுக்குள்ள நம்மளோட ஆண்டவர் பேசி பேசி ஒவ்வொரு வேலையும் கொண்டு வந்துட்டே இருக்கிறார். கொண்டு வராரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற காரியத்தின் குறைவை பார்த்துட்டு அந்த மகிமைக்கு நேராக, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த தேவனை புரிந்து கொள்ற ஒரு உறவுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதை தான் நம்ம ஆவிக்குரிய வார்த்தையில் என்ன சொல்றோம்னா, மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆமென். தேவன் கிட்ட பிரவேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றோம்னா, புரிந்து கொள்றது மூலமா. நீங்க நேரத்தோட ஆலயத்துக்கு வரலாம், நல்லா பாட்டு பாடலாம், ஆனா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, புரிந்து கொள்றதுல நீங்க வளரலன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுல ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே செய்யல, ஆண்டவரே வாழ்க்கையில கண்ணீர், ஆண்டவரே ஜோமனை சொல்லிட்டாங்க, உடனே ஜோமன் உட்கார்றது. எப்படி பேசுவோம்னா, புலம்பிட்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட, அழுதுட்டே இருப்போம்.
ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாம் மாம்ச ரீதிகமான ஒரு முயற்சி. ஹல்லேலூயா. ஆனா தேவன் யாரா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல விசுவாசத்தை நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகும்போது தான் நம்முடைய உறவு பலப்பட்டு கொண்டே போகுது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஒரு உறவு, தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பேசுகிறத கேட்டு அதை புரிந்து கொள்றது மூலமா தான் அந்த உறவு மேம்படுது, அந்த உறவு பலப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம என்ன பாட்டு பண்ணோம்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அப்போ ஒரு அறிவு வருது. என்ன அறிவுனா, என்னை சுத்தி நடக்கிற எல்லா காரியமும் தேவனுடைய பார்வைக்கு மிஞ்சி நடப்பதில்லை, அதனால நான் துக்கத்தோடு இருக்க மாட்டேன், ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. வசனம் எங்க இருக்குது? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பவுல் சொல்ல மறுபடியும் சந்தோஷமா இருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகனே, உன்னுடைய இருதயமானது போராட்டத்தை பார்க்குது, பார்க்காத. மாறாக இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை பாரு. அவர் அந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் நடக்கிறாங்க, ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. நம்ம பாருங்க, இப்போ கொஞ்சம் தூரம் அப்படி நம்மள ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டா நமக்கு சந்தோஷம் இருக்குமா? சொல்லுங்க. பிராக்டிக்கலா பேசுவோமே. நம்மளாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா திட்டுறோம். நம்மளெல்லாம் அங்கே விட்டுருந்தா நம்மளாம் என்னைக்கோ கர்த்தரை மறுதல் வச்சுட்டு ஓடிட்டு இருப்போம். கரெக்டு தானே? ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவோம்? இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமா நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம், நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே. 2 கிலோமீட்டர் இப்ப அப்பா அம்மா நம்மளை நடக்க விட்டா சரி, நம்ம இறுதி என்ன ஆயிருது? சோர்ந்து போயிருது. இதுதான் மனுஷனுடைய பலவீனம். எல்லா மனிதர்களுடைய நிலைப்பாடும் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளில் எவன் ஒருவன் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய விசுவாசத்துல தேவனுக்குள்ள பலப்படுத்திக் கொள்றான், தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள போறான். ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இப்போதும் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்காச்சும் பலனை கொடுத்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய சிந்தனைய தேவனை துதிக்கும்படியாக ஆயத்தப்படுத்துறானோ, அவன் தான் உண்மையாக உறவுக்குள்ள திடப்பட்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கவங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தின் மத்தியில தேவன் அப்படிப்பட்டவராக தான் இருப்பார் போல, கஷ்டத்தை தான் கொடுப்பார் போல நினைச்சிடாதீங்க. மாறாக இந்த கஷ்டத்தின் மத்தியில ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது. என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தை எதிர்பார்க்கலாம், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கலாம், தேவனை துதிக்கிற துதி எதிர்பார்க்கலாம், உற்சாகத்தை எதிர்பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் வளர்றதை எதிர்பார்க்கலாம். இப்படி சிந்திக்க நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க உறவு, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையோடு நீங்க இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிற குறைய பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாறாக நம்ம என்ன பண்ணணும்னா, விட்டுருங்க, கையை விட்டுருங்க, ரொம்ப நேரம் பிடிக்க வேணாம், கை வலிக்க போகுது. தேவன் பேசுகிறத நம்ம தெளிவா கேட்கணும், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நான் இது வரைக்கும் மெசேஜ் கொடுக்கல, இனிமே தான் போறேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒரு உறவு, தேவனோடு கூட இருக்கிற உறவு வளரணும்னா, நம்ம மத்தியில் இருக்கிற உறவு வளரணும்னா ஒருவருக்கொருவர் பேசுகிறதை கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆராதிக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, ஆனா தேவன் பேசுகிற காரியத்தை கவனிக்காதனால குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், உறவு மத்தியில பார்த்தீங்கன்னா சஞ்சலம், உறவுகள் மத்தியில பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு தான்
தேவன் என்ன பண்றாருன்னா நம்மோடு கூட பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆளுக்கு ஆளுக்கு எப்படி இருக்கிறோம்னா, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டென்ஷன் ஆக்கி ஒருவருக்கொருவர் முறுமுறுத்து, ஒருவருக்கொருவர் குறை பேசி, ஒருவருக்கொருவர் சந்தோஷம் இல்லாம குடும்பங்கள் பார்த்தனா அமைதி இல்லாத ஒரு குடும்பமா இருக்குது. ஆனா ஆலயத்துக்கு வருவோம், ஊழியத்துல பங்கு பெறுவோம், ஊழியம் செய்வோம், என்னையும் சேர்த்துக்கிறேனே, ஊழியத்துல பங்கு பெறுவோம், ஊழியம் பேசுவோம், வார்த்தையை பேசுவோம், எல்லாமே செஞ்சாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை போலவே இன்றைக்கும் திருச்சபையானது தேவன் பேசுகிற காரியத்தை, அதாவது எப்படி சொல்றேன்னா, மனசுல இருக்கிறதா வாயில வரும். அப்ப தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னா அவர் பேசுகிறத கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய செவிகளை தேவன் பேசுகிறதுக்கு கவனிக்காதனால நம்ம எப்படி இருக்கிறோம்னா, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறோம். அதாவது எப்படி சொல்றேன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாதவர்களை போல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ யார் தேவன் சொல்லுகிற காரியங்களை, ஆலோசனைகளை, தேவன் பேசுகிற காரியத்தின் சத்தங்களை கேட்க எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில பிரதானமா வச்சிருக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. ஹல்லேலூயா. தோல்வி இல்லாம வெற்றி வராது. ஆனால் தோல்வியே வராதுன்னு நான் சொல்ல வரல. தோல்வி வந்தாதான் வெற்றி, பிரச்சனை வந்தாதான் அற்புதம். அதனால பிரச்சனை வெற்றின்னு சொன்னா, அற்புதம் சொன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பிரச்சனை வரும், ஆனாலும் தேவ சத்தத்தை கேட்கிறவங்க பிரச்சனையின் மத்தியிலும் நடப்பாங்க, இயேசுவுக்காக வாழுவாங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதனைகள் இருக்குதா, பாவ சோதனைகள் இருக்குதா, தேவ சத்தத்தை கேளுங்க. உங்க தேவ சத்தத்தை எந்த அளவுக்கு கேட்க நீங்க விழிப்பா இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஆவியை வச்சிருக்கிறீங்களோ, விழிப்பா வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சோதனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உறவுல வளர்றதுக்கு வேத வசனத்துக்கு நீங்க கவனமா செவி சாய்க்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசல குழந்தைகளா இருக்கலாம், இப்பதான் ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம். தொடர்ந்து சபைக்கு வாங்க, வார்த்தையை கேளுங்க, வார்த்தைக்கு கவனமா இருங்க, வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நான் லாஸ்டா நம்ம சின்னதா ஒரு வர்ஷிப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்பொழுது நான் எடுத்துட்டு வந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க கேட்கறதுக்கு? நோட் பென்னு வச்சு எழுதுகிற பழக்கம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நான் யோசிச்சிட்டே வந்தேன், அங்கே நோட் பென்லாம் வச்சு எழுதுவாங்களா தெரிலையே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். ஓகே, ஒரு சில பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க, நன்றி. எடுத்துகிட்டு வராதவங்க கவலைப்பட வேணாம். உங்களுடைய இருதயத்தை, உங்கள் செவியை கொஞ்சம் உங்கள் சிந்தனை ஆயத்தப்படுத்தி கவனமாக கவனிச்சிங்கனாலே போதும். ஈஸியாக, நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்லை. தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாளுக்கு தலைப்பு என்ன நான் கொடுக்க விரும்புகிறேன்னா, இவ்வளோ நேரம் நான் எதுக்காக பேசினேன்னா, உங்கள் மனசை ஆயத்தப்படுத்த தான் பேசிகிட்டு இருந்தேன். இது தேவனுடைய வார்த்தை. இந்த நேரத்தில் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தை, நல்ல கவனமாக கவனிங்க. அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் மனிதர்களை தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தலைப்பு போட்டுக்கலாம்? உண்மையாய் தொழுது கொள்ளும் மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பாப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளும் மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தமா யாரா ஒருத்தர் வாசிங்க பாப்போம்.
ஓகே, ஸோ படிங்க படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஓகேவா? இந்த வசனத்துல தான் நான் அந்த தலைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் தலைப்பு சொல்றேன். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் மனிதர்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்போ நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் நித்திய காலமாய் நம்மோடு கூட வாழ்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஃபுல்லா பாருங்க, நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய குறைவு இருக்கும், நிறைய மன கஷ்டம் இருக்கும். இது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஏறும், இல்லாம போகும். இது எப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கரண்ட் பிரச்சனை மாதிரி திடீர்னு 1 மணி நேரம் இருக்கும், திடீர்னு 1 மணி நேரம் போகும், திடீர்னு 3 மணி நேரம் ஒரு இடத்துல போகும், திடீர்னு ஒரு இடத்துல 5 மணி நேரம் போகும், நிறைய இடத்துல போகாம இருக்கும். இது மாதிரி நம்முடைய தேவனுக்குள்ளா இருக்கிற அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எப்படி இருக்குதுன்னா, அப்படி இப்படியும் இருக்கும். ஆனா நிரந்தரமான ஒண்ணு என்னன்னா, தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. அது ஒரு பிரதானமான ஒண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தலைப்புக்குள்ள வருவாங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, மனிதர்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உண்மையா தொழுது கொள்ற நபர்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், வேத வசனத்தின்படி உண்மையா தொழுது கொள்றதுனா என்ன அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 4ஆம் அதிகாரம் 23 வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம் பார்த்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 2 வார்த்தைகளை அந்த இடத்துல நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். ஒன்று, ஆவியோடும் உண்மையோடும். என்னது? ஆவியோடும் உண்மையோடும். நல்லா கவனிங்க. நீங்க இதை நல்லா நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு உங்களுடைய இருதயத்துல, உங்க சிந்தனையில எந்த அளவுக்கு நீங்க அதை ஆட்கொள்வதற்கு, அதை ஆளுமை செய்வதற்கு உங்க வாழ்க்கையில பிரயாசப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் தேவனுக்கு உண்மையா நீங்க இருக்க முடியும். ஏன் சொன்னா, இந்த சரீரத்திற்குரிய காரியங்கள், சில காரியங்கள் என்ன ஆகுறதுன்னா தேவனுக்கு எதிரானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இந்த சரீரத்துக்குரிய விருப்பம், மாம்சத்திற்குரிய விருப்பம் தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது, போர் செய்கிறதா இருக்குன்னு சொல்றார். அதாவது இப்படி விளங்கும்படியா சொல்றேன், தேவனுடைய விருப்பமோ நமக்குள்ள இருக்கிற மாம்ச விருப்பமோ ஒன்றோடு ஒன்று யுத்தம் செய்கிறது. அப்போ இதை மேற்கொள்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எந்த இடத்துல நமக்கு உதவி செய்றார், எப்படி உதவி செய்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய கிருபையை கொண்டும் அவருடைய வார்த்தை என்னும் சத்தியத்தை கொண்டும் நம்மோடு பேசி ஒவ்வொரு வேளையும் நம்ம என்ன பண்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள வெற்றி சிறக்க பண்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவர்களா கேளுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்துருவோம். 2 வார்த்தை, ஆவியோடும் உண்மையோடும். 24ஆம் வசனத்துல அது இருக்குது. ஓகேங்களா? 24ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க பாப்போம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். கவனிங்க, இந்த 2 வார்த்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 2 வார்த்தையோட அர்த்தத்தை சீக்கிரமா சொல்றேன், கவனிங்க. ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னு சொல்லும் போது முதல் வார்த்தை ஆவி. ஆவி என்று சொல்லும் போது நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய ஒரு பயன்பாட்டு வார்த்தை ஆவி.
நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்லலாம், இருதயம். என்னது இருதயம்? நீங்க எப்போ வேதத்தை வாசாலும் சரி, ஆவின்னு அந்த இடத்துல வரும்போது நீங்க இந்த வார்த்தையை போட்டுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இருதயத்தை குறிக்கிறது. இன்னும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இருதயம் சொன்னா நம்ம உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, நம்முடைய உள்ள இருக்கிற அவயமா இருக்கிற இருதயம் ஒன்று இருக்குல்ல, அந்த இருதயத்தை நினைச்சுக்காதீங்க. அதுக்காக தான் இப்போ இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல போறேன். இருதயம் சொன்னா பிரதானமா என்ன குறிக்குதுன்னா, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பத்தை குறிக்கிறது. ஆவினா என்ன சொன்ன, நம்முடைய இருதயத்தை குறிக்குது. பிரதானமா இருதயம்னு சொன்னா என்ன, நம்ம அன்றாட வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், செயல்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, நம்முடைய வாஞ்சை, விருப்பம். ஹல்லேலூயா. நல்லா தெளிவாக கவனிங்க. ரெண்டாவது வார்த்தையை நாம போயிருவோம். உண்மை. உண்மை என்று சொல்லும் போது தேவனுடைய சத்தியத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் ஆவி என்று சொன்னால் தேவனுடைய இருதயத்தை குறிக்கிறது, தேவனுடைய வாஞ்சையை குறிக்கிறது, தேவனுடைய விருப்பத்தை குறிக்கிறது. இரண்டாவது வார்த்தை உண்மை அப்படின்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்தை, அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் அது குறிக்கிறது. அதான் ஏசப்பா சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய 23ஆம் சங்கீதத்தின் அதிகாரத்தின்படியே பிழைப்பான்னு சொன்னாரா? இல்ல, என்ன சொன்னாரு? ஒவ்வொரு வார்த்தையினாலும், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இன்னைக்கு என்னுடைய ஒரு அழுத்தமான ஒரு காரியம் என்ன, தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மை உடைக்கிறது, நம்மை உணர்த்துகிறது, நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது. இல்லப்பா இப்படி கிடையாது, இதை தான் செய்யணும், இப்படி சிந்திக்க கூடாது. அப்ப எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக தேவன் பேசும் போதெல்லாம் விட்டு கொடுக்கிறானோ அவனுக்குள் தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொன்னாரு. யோவான் 4:24 சொன்னாரு, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுதோ தெரியலையோ, நல்லா இப்படி நான் பேசுற மாதிரி மெசேஜ் கொடுக்க தெரியுதோ தெரியலையோ, ஏன்னா இன்னைக்கு சபைக்கு வந்தா நம்ம அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஒரு மெசேஜ் நான் நல்லா பேசுவேன் கொடுத்தா நல்லா இருக்குமே, எனக்கு பாட்டு பாட கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆமே. ஆனா நான் ஒன்று சொல்றேன், தேவன் நம்ம எல்லாருக்கிட்டையும் பிரதானமா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய மனசை புரிஞ்சுக்கிற ஒரு மனிதனை நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதுன்னா பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாஞ்சையானது எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாட்டை, அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, அவருடைய இருதயத்தை எது வெளிப்படுத்துது? அவருடைய வசனம். அதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்கிறவர்களா இருக்கும்போது அவர்கள் தான் உண்மையோடு தொழுது கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ யோவான் 4:23 அடிப்படையில் நம்ம மேல பார்த்த உண்மையா தொழுது கொள்ளும் நிலை என்பது நம் வாஞ்சையை தேவ வசனத்தின் அடிப்படையில் நிறுத்திக் கொள்வதுதான். நம்முடைய வாஞ்சைய தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நிறுத்திக் கொள்றதுதான் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் உதட்டளவிலே நாம் துதிக்கிறவர்களாய் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆழமாய் கவனித்து பார்த்து
அதை சரிப்படுத்துவதற்குரிய நிலையில நம்ம போகிறது தான் உண்மையான தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது நம் வாஞ்சைகள், விருப்பங்கள், ஆசைகள் இவைகள் எல்லாம் சரியானதாக இருக்கிறதா என்பதை அவருடைய வார்த்தையின்படி ஆராய்ந்து பார்த்து சீராக்கி கொள்வதே உண்மையாய் தொழுது கொள்ளும் நிலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமின்றி நம்முடைய வாழ்வில அதை நம்ம என்ன பண்ணுவோம், நடைமுறையில கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு நாள் அப்படி நடந்துற காரியம் கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் நம்மகிட்ட சொல்றாரு. ஆனால் அதில் நம்ம பிரயாணம் பண்ணி அதில் வெற்றி சிறந்து அதை செய்து முடிக்க வரைக்கும் அவர் ஓரமாக நிற்கிறது இல்லை. நம்மோடு கூடமாக இருந்து நீடிய பொறுமையாக இருந்து இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்மோடு கூடவே பொறுமையாக இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஆவியானவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏன்னா பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நம்மிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முற்றும் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. யாருக்குன்னா இந்த காரியத்துல உண்மையா வாஞ்சிக்கிறவங்களுக்கு அந்த காரியத்தை அவர் வர வரைக்கும், ஒருவேளை அவர் வராரோ செத்து போறோமோ, ஆமென், ஹல்லேலூயா, அதை முற்றி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ என்ன இங்க பார்க்கிறோம்னா, நம்முடைய வாஞ்சைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாஞ்சைகள் தேவனுடைய ஆளுமையில இருக்கணும், தேவனுடைய ஆளுகை கீழே இருக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல எங்க எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, தேவனுக்கு முன்பாக பிரியமா இருந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய விருப்பத்துல அவங்க வாஞ்சைய ஒருபோது தேவனுக்கு எதிராக மாத்திரக்கூடாது என்பதில் கவனமா இருந்தனால அவங்க வாழ்க்கை சாட்சியாக அற்புதமா மாறிச்சு. இன்னைக்கு யோபுவை பத்தி எப்படி பேசணும்? ஜெயிச்சனால தானே பேசுறோம். ஹல்லேலூயா. திடீர்னு பார்த்தா எல்லாமே அழிஞ்சிச்சு. பொண்டாட்டியை மட்டும் கூட வச்சுட்டாரு உயிரோட. ஆடு மாடு எல்லாமே அழிந்து போச்சு, பிள்ளைங்க அழிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் அழிஞ்சு போனோம். மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்மள யோசிச்சு பாருங்க, போயிடுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் மனுஷன். ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருந்தாரு. இந்த சூழ்நிலையிலும் தேவனை நான் தூசிடக்கூடாது, அவரு பார்வை மறைவா எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு படிக்கும் போது தெரியுது அந்த சூழ்நிலை எப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா மேல அங்க 2 பேருக்கு அங்க ஒரு கான்ட்ராக்ட் போயினுக்குது, சாத்தானுக்கும் ஏசப்பாக்கும். என்ன கான்ட்ராக்ட் போயினுக்குது? கொஞ்சம் இதை எடுத்து பாருங்க, அவன் மறுதளிச்சிருவான். 2 ஸ்டெப்பு வைக்கிறான், ஆனா 2 டெஸ்ட்லயும் அவர் பாஸ் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. ஆனா எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேவன் மேல ஒரு புரிந்து கொள்ளுதல். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்ப நம்ம இப்ப பேசுறது எதுக்காகனா, இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன ஜெபமா இருக்கணும், இதுதான் என் வாஞ்சையா இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபம். துடிப்பா இருந்த ஒருவன் ஆனா இயேசுவை பிடிக்க வரும்போது சக காவலனாகிய ஒரு மனிதன் காதை அவன் வெட்டுறான். அற்புதம் செஞ்ச பேதுரு, பிசாச துரத்தின பேதுரு, கட்டுகளை உடைத்த பேதுரு தேவனுடைய அறிவில குறைவுள்ளவனா இருக்கிறான். அதனால்தான் அவனை பார்த்து சொன்னாரு, மற்றவனை நீ பலப்படுத்துக்கு முன்னாடி உன்னை நீ பலப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு நம்ம வரக்கூட நம்ம கூட நிறையத்துல இப்படி பேதுருவை போல குறைவுள்ளவளா இருக்கலாம். அவனுக்கு இயேசுவின் மேல ஒரு ஸ்நேகம். ஆனா பேதுரு பாருங்க, இயேசுவின் மேல ஒரு ஸ்நேகம் வச்சிருந்தான், இயேசுவின் மேல ஒரு பக்தி இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு முழுமையா அவனுக்குள்ள இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இயேசுவின் மேல வெறி, இயேசுவை பிடிக்க வரவன், என் தலைவனை பிடிக்க வரவன காதை வெட்டுறான். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? சக மனிதனை நேசிக்கணுமே. நீ அடி வாங்கினாலும் அவன் அடி வாங்க கூடாது, நீ தீமையை அனுமதித்தாலும் மற்றவன் தீமையை அனுமதிக்க கூடாது என்ற வார்த்தையின் வெளிப்பாடு சொல்லுது. அது அவனுக்கு கிடைக்கல, அது அவன் புத்திக்கு எட்டல, அந்த அளவுக்கு அவன் வளரல.
ஒருவேளை நம்ம கூட சில நேரம் இன்னைக்கு சபையில் உட்காந்துட்டு நம்ம நேரத்தோடு வரலாம், சபைக்கு வரலாம். ஒரு சபை என்பது ஒரு விக்கிரகமாக நம்ம மாற்றி இருக்கலாம். வரது போகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை தருகிறப்பா, கிரயத்திற்கென்று கொல்லப்பட்டிருக்கிறப்பா, உங்களுக்கு சொந்தமாகி இருக்கிறப்பா, உமக்கு ஃபுல்லா சொந்தம் ஆண்டவரே. இந்த கை காலு எல்லாம் சிந்தனை எல்லாம் உமக்கு ஆண்டவரே. கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என் கையை எடுத்துக்கோங்க ஏசப்பா. கேட்போமா இருக்கிற இடத்துல, ஏசப்பா என் கையை எடுத்துக்கோங்க, என் கண்ணை எடுத்துக்கோங்க, என் சிந்தனை எடுத்துக்கோங்க, என்னோட உணர்வுகளை எடுத்துக்கோங்க ஏசப்பா. எல்லாமே உமக்கு பிரியமா இருக்கணும் ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இதுவே என் ஜெபமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பம் என் விருப்பமா இருக்கட்டும், உங்க ஆசை என் ஆசையா இருக்கட்டும் ஏசப்பா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. தவறான வாஞ்சைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தவறான வாஞ்சைகள் எங்களிடத்துல வரும்போது அவைகளை நிராகரித்து நாங்கள் உம்முடைய வாஞ்சைக்கினராய் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி அவருடைய இருதயங்களை தயவாக நீங்க ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீங்க உம்முடைய வெளிச்சத்துக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய குணத்தில் வளராதவர்களா இருக்கக்கூடாது. எல்லாருமே உங்க குணத்துல வளர்ந்தவர்களா இருக்கணும் ஆண்டவரே. நன்றா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. தேவனோடு போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுடைய ஆசைகளை அழித்தவர்களாக உம்முடைய விருப்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் டியூன் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுதினமும் நல்லா தியானிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. ஒவ்வொருடைய இருதயமும் ஒவ்வொருடைய வாஞ்சியும் உமக்குள்ள அனல் கொண்டு எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். துதியினால் நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவர். உற்சாகத்தினால் நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும். யாருமே இங்க இருக்கிற சோர்ந்து போக கூடாது. உற்சாகமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா கணத்தையும் இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்க செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் குறிக்கிறது. உண்மை என்று சொல்லும்போது அது தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வார்த்தை என்பது வசனம். அந்த வசனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் நம்ம விட்டுவிடக்கூடாது. யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனை மறுதலிக்காமல் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டிருந்தார். தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய நிலைமை மாறி தேவனோடு உள்ள இந்த உறவை நிமித்தமாக தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்து போனீங்களோ தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மையிலோடாக இருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனோடு உள்ள உறவு. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே.
நாதான் தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கைகளை வைத்து உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹalleluya ரகபலதகலதனன ஒரகடதகபல துரபல ஷகபலன் துரிபி அந்தரலபா. ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ப்ராஃபட்டிக்கல் வேர்டாக கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில குறை உண்டு, குறை இருக்குமானால் என்று அல்ல, குறை உண்டு, அதை நிவர்த்தியாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. குற்றமற்ற ரத்தம் குற்றமுள்ளவனுக்காக சிந்தப்படுகிறது என்று பார்த்தோம். அவர் குற்றமற்ற ரத்தம், நீ குற்றமுள்ளவனாய் எனக்காக அவர் சிந்தின தூய ரத்தம். ஆண்டவரே ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்க என்று பார்க்கிறோமே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உண்மையோடும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் அநேக காரியம் தடைப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனங்களே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தரோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது நீ எழுந்து போனதை பெற்றுக் கொள்ளுவாய், மேலான கருத்தை பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இழந்த இழப்பை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைக்கு கர்த்தர் உனக்கு மேன்மையான வைத்திருக்கிறார். என் அன்பின் தகப்பனே, வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என் அன்பு சகோதரனை கர்த்தாவே நீர் கொண்டு வந்து வார்த்தை மூலமாக நீங்க பேசுறவருக்கு நன்றி. பாட துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. என் அன்பு பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி. அவங்க விதைத்திருக்கிறாங்க, அவங்க அறுவடையை பெற்றுக்கொள்ள தேவன் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே திருச்சபைக்கும் ஊழியத்திற்கும் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஷபகபலதரா கிரதகலதரடல ஷந்தரடலபா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் அன்பு தகப்பனை நினைவு கூறுகிறோம் அப்பா. அப்பா ஆசீர்வதிங்கப்பா, தாயை ஆசீர்வதி, அன்பு சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரை இறங்கட்டும்பா. அன்பு சகோதரி துணைவியருக்காக ஜெபிக்கிறோம், மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி ராஜா, நீர் அன்பு கர்த்தாவே உயிரோடு கொடுத்து பெரிய காரியங்கள் செய்வீராகப்பா. இன்னும் மேன்மையான காரியங்கள் செய்ய போகிறபடியால் நன்றி. பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால என் தேவ ஆவியின் கரை இறங்கி திறப்பீராக, திறக்கப்படுவதாக. வந்த ஒரு ஆசீர்வதிங்கப்பா, கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.